நைட்டு 9 மணிக்கு சென்ட்ரலில் ட்ரெயின் ஏறியாச்சு. பொள்ளாச்சிக்கு போகிற ட்ரெயின் தான். ட்ரெயினில் ஏறினோன்னே அவங்க சீட்டை பிடிக்கலான்னு பார்த்தா நம்ம சீட்டில் வேற ஒரு ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி, அவங்க சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் ஓரமாக உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு வேற ஒரு சீட்டில் ஹஸ்பண்டும் நானும், ஒரு சீட்டில் பெரிய பாப்பாவும் சின்ன பாப்பா உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த கொஞ்ச நேரத்தை கூட பொறுக்க முடியாமல் இவ எப்போ தான் எடுத்து வச்சான்னு தெரியல. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கும் போது டிராயிங் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கா. ட்ரெயினில் ஏறணும்னா உட்காந்து அந்த ஷேக் அவர்லேயே படம் வரைஞ்சிருந்தா. நான் என்னடி இதெல்லாம் ஓவரா இல்லையா உனக்கு அப்படின்னு நான் கேட்க, ஏன் சின்ன பொண்ணு ரொம்ப சீனாக போடாத, ட்ரெயினில் ஏறிட்டா அப்படின்னு சொல்லியிருந்தா. அந்த கொஞ்ச நேரம் கூட என் சின்ன பொண்ணால் பொறுக்க முடியல. எட்டி பார்த்து எப்போமா அவங்க சாப்பிட்டு முடிப்பாங்க, நம்ம எப்போமா படுப்போம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. ஹஸ்பண்ட்க்கும் பெரிய பொண்ணுக்கும் வந்து அப்பர் பர்த் கொடுத்துருந்தாங்க, எனக்கும் சின்ன பொண்ணுக்கும் லோவர் பர்த் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு டக்குன்னு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண நாங்கள் எழுந்து தூங்க பொழுதே எங்களுக்கு காலையில் பொள்ளாச்சியில் தான் விடிஞ்சதுன்னு சொல்லலாம். நைட்டு நல்லா தூங்கியாச்சு. என் சின்ன பொண்ணு அடிக்கடி சொல்லுவாள், ட்ரெயினில் தூங்குறது சூப்பராக இருக்குமா, அப்படியே ஷேக் ஆகிறது வந்து நம்மளை தாளாட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா தூக்கம் போட்டு காலையில் வந்து எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தலையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் பொள்ளாச்சி வரத்துக்கு முன்னாடியே பேக்கெலாம் ரெடியாக எடுத்துகிட்டு அடியில் இருந்த செருப்பை காணும், ஷூவை காணும், இந்த காணும் ஒரு வழி எல்லாத்தையும் எடுத்து காலில் போட்டு ட்ரெயினை விட்டு இறங்கியாச்சுங்க. பொள்ளாச்சிக்கு வந்ததும் புதுசாக ஏதோ ஒரு ஊருக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பொள்ளாச்சிக்கு வரோம். பொள்ளாச்சின்றதை கேள்விப்பட்டிருக்கோம். பொள்ளாச்சின்றது ரொம்ப அழகான ஒரு ஊர். நிறைய ஷூட்டிங்லாம் அங்கே எடுப்பாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்லாம் நிறைய இருக்குன்னு கேள்வி மட்டும் தான் பட்டிருக்கோம். பட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்துச்சு. அங்கே மீட்டிங் ஆச்சு, எங்களை அப்படியே டூருக்கு கூட்டிகிட்டு போன மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சாக்குன்னு எங்களும் கையோடு சேர்த்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு பிரதர் வந்திருந்தாங்க கார் எடுத்துகிட்டு. நாங்கள் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தோடனே அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து இதுதான் வந்து பொள்ளாச்சியில் வந்து ஹோட்டல் ஸ்ரீ ராமானுஜா. மேலே வந்து ரூம்ஸ்லாம் இருக்குது தங்கறதுக்கு, கீழே வந்து அவங்களோட ஹோட்டல்லாம் இருக்குது. எல்லா டீ, காஃபி, ஸ்நாக்ஸு, ஜூஸு, டிஃபனு, லஞ்ச் எல்லாமே அங்கே கிடைக்கும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து 9:30க்கெலாம் போயிட்டதுனால எங்களுக்கு 10 o'clock தான் ரூமு நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். எங்கள் ரூமில் வந்து வேற ஒருத்தவங்க அப்போ தான் வெக்கேட் பண்ணி ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு வேறு ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. ஹஸ்பண்ட்க்கு மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் ஃப்ரெஷ்ஷப் ஆகி குளிச்சுட்டு கடகடன்னு கிளம்பிட்டாங்க. சின்ன வயசுலேருந்தே என் சின்ன பொண்ணு பண்ணுற வேலை தான் இது. ஹஸ்பண்ட் வந்து எங்கே போனாலும் கிளம்பிடுவாங்க, நான் பவுடர் போட மாட்டாங்க. ரொம்ப அடம் பிடிச்சி அவருக்கு பவுடரை போட்டு விட்டுருவா. அவரும் வந்து குழந்தை போட்டு விடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மறைவாக போய் தொடச்சிப்பார் முகத்தை. அதுக்கப்புறம் கீழே வந்து ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இருந்தோம். நாங்கள் 3 பேரும் வந்து எங்களுக்கு ரூம் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட்டு சாப்பிடலாம், பிள்ளைங்க ரொம்ப பசியோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டோம். எனக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட் வந்து பொங்கல் தான். எப்போ ஹோட்டலுக்கு போனாலும் என்ன வேணும்னு கேட்கவே மாட்டாங்க ஹஸ்பண்ட், உடனே பொங்கல்னு சொல்லிடுவாங்க. சின்ன பாப்பா வந்து பூரி கேட்டிருந்தா, பெரிய வந்து எனக்கு எந்த டிஃபனும் வேணா 2 மெதுவடை மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டா. ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு, டக்குன்னு ஈஸியாக சாப்பிட்றது தோசை தான் சொல்லிட்டு எனக்கு தோசை தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வீட்லேயும் எப்போவுமே தோசை தான் கேட்பாங்க. கடகடன்னு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்களை வந்து நீங்கள் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.